மீண்டும் குறையத் தொடங்கிய தங்கம் விலை. ஒரு சவரன் 1320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கு விற்பனை. மார்கழி முதல் நாளை ஒட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள். மயிலாப்பூர் 4 மாத வீதிகளில் பக்தர்கள் பஜனை பாடி பரவசம். கோபன் குமரன் பிறந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் மேனி செங்கன் மரியம் போல் முகத்தான் நாராயண. டிசம்பர் 16 முதல் 22 வரை கர்நாடகம், தமிழகம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் சுற்றுப்பயணம். நாளை வேலூரில் உள்ள பொற்கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். அடுத்த ஆண்டு ஜனவரியில் பிரதமர் மோடி தமிழகம் வருகை. ராமேஸ்வரத்தில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்க உள்ளதாக தகவல். கோவா இரவு நேர விடுதி தீ விபத்து விவகாரம். உரிமையாளர்கள் இருவரை டெல்லி அழைத்து வருகிறது கோவா காவல்துறை. தலைநகர் டெல்லியில் காற்று மாசுடன் கடும் பனிப்பொழிவு. 228 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி தீ விபத்து. 4 பேர் உயிரிழப்பு. பணி நியமன ஆணைகள் வழங்கும் போது ஹிஜாப் அணிந்த பெண்ணின் முகத்தை திறந்து பார்த்த பீகார் முதல்வர். நிதிஷ்குமாரின் செயலால் வலுக்கும் எதிர்ப்பு. பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததால் ஆஸ்திரேலியாவில் யூதர்கள் மீது தாக்குதல் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு குற்றச்சாட்டு. நெதன்யாகு வாதத்தை நிராகரித்த ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஷ். துபாயில் இன்று நடைபெறுகிறது 19வது IPL தொடருக்கான வீரர்களை தேர்வு செய்யும் மினி ஏலம். ரூபாய் 237 கோடியுடன் அணிகள் தயார். நாட்டோ அமைப்பில் இணையும் முயற்சியை கைவிட தயார் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திடீர் அறிவிப்பு. மேற்கத்திய நாடுகள் உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க கோரிக்கை. மெக்சிகோவில் தனியார் ஜெட் விமானம் விபத்து. 7 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். டெல்லி மைதானத்தில் கால்பந்து வீரர் மெஸ்ஸிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தியா வந்தது சிறந்த அனுபவம் என மெஸ்ஸி பேச்சு.